ஆமென். வாக்கு பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவர். நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் கண்டிப்பாக ஆண்டவர் பதில் தருவார். ஒன்று, நம்முடைய ஜெபத்திற்கு நம்ம கேட்டதை அப்படியே செய்வார். இல்லாவிட்டால் அந்த சூழ்நிலையை தாங்கக்கூடிய பலன் தருவார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்த ஜெபத்திற்கு கேட்டது மாதிரி பதில் கொடுத்தாரான்னு கேட்டா இல்லை. இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன். நம்ம 100 ஜெபம் பண்ணோம்னா 100 ஜெபத்திற்கும் அப்படியே பதில் தருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில ஜெபத்திற்கு பதில் தருவார், சில ஜெபத்திற்கு தாங்கக்கூடிய பலன் தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? சில காரியங்களை ஆண்டவர் மாற்றுவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சில காரியத்தை கர்த்தர் அப்படியே தான் வச்சிருப்பாரு. இல்ல, இதை நீ பொறுத்துக்கோ, இதை நீ சகித்துக்கோ, இது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பார்ட்டு. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் அதையே நம்முடைய மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இல்ல இது இல்லைன்னா நான் சந்தோஷமாவே வாழ முடியாது, இது இல்லைன்னா எனக்கு இது வேணும் கண்டிப்பாக, எப்படி இது இல்லைன்னா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக எப்பொழுதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் போகவே கூடாது. எப்பொழுதுமே நம்முடைய மைண்ட் செட் என்ன இருக்கணும்னா, ஒன்று எனக்கு கொடுங்க, இல்லைன்னா எனக்கு தாங்கக்கூடிய பலன் தருவீராக. ஆமென். கொடுக்கிறதும் ஸ்தோத்திரம், தாங்கக்கூடிய பலன் தருகிறதும். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென்.